ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு உருண்டை குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு. உங்கள் வீட்டில் காய் இல்லாத டைமில் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். கீரை இல்லைன்னா நார்மலாக வெறுமனை நம்ம கடலைப்பருப்பு மட்டும் வச்சு உருண்டை குழம்பு மட்டும் கூட செய்யலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 4 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். நீங்கள் துருவி சேர்க்குறீங்கன்னா அரைக்க தேவையில்ல, பத்தையாக சேர்க்குறீங்கன்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் 150 கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதையும் சேர்த்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா எவ்வளோ கீரை உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கீரை சேர்த்துருக்கேன், முருங்கைக்கீரை. அப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம், நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பிடிக்கும்போது இந்த அளவுக்கு உருண்டை நம்மளால் நல்லா பிடிக்க வரணும். நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்புல நம்ம போடும்போது உருண்டை கரைஞ்சி போகாது. இந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சி நீங்கள் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு கூட்டி விடும்போது நம்ம கரெக்டாக உருண்டைங்களை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12 உருண்டை கிட்ட வந்துச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்தா போதும். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புளி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தக்காளி 2 தக்காளி யூஸ் பண்ணால் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நமக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதை காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட முடியும் இந்த குழம்பு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா புளிக்கரைசலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்மளோட உருண்டைகளை நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப நேரம் நமக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு குழம்பு கட்டியாயிடுச்சுன்னா நம்ம உருண்டை போடும்போது இன்னமும் குழம்பு கெட்டியாகும். ஸோ அப்போ நமக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளும் சேர்த்து அதே சிம் மோடுலேயே வச்சு, அதே மாதிரி உருண்டை போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது. உருண்டைங்கள் எல்லாம் கொதிக்கிறதுலேயே கரைஞ்சி தனித்தனியாக போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் உருண்டையை நம்ம குழம்புல சேர்க்கணும். அப்படி சேர்த்து அதே சிம்மிலேயே ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நம்மளோட உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.